ஆத்மார்த்த அன்பர்களுக்கு எனது ஆத்மார்த்த வணக்கங்கள். நிறைய பேரு கடவுளை பத்தி நினைக்கிறதே இல்லைங்க. வீணா காலத்தை செலவு பண்றாங்க, வீண் வம்பு பேசுறாங்க, மடத்தனமான செயல்களை செய்யறாங்க. பொழுது போலன்னா என்னென்னமோ கேளிக்கைகள்ல ஈடுபடுறாங்க. எனது வீடு, எனது செல்வம், எனது கல்வி, எனது உடைமை, எனது மனைவி, எனது மக்கள் அப்படின்றலாம் விட்டுட்டு இவை யாவும் இறைவனுடைய சொத்துக்கள், அதை தான் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், வாடகைக்கு தான் நம்ம இருக்கோம் அப்படின்றத உணர்ந்துட்டாவே போதுங்க. நம்மளுக்கு அந்த ஞானமானது பிறந்துடும். அடுத்து அந்த பக்தியை செலுத்தும் போது, அந்த தியானத்தை செய்யும் பொழுது நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தணும். அது ரொம்ப முக்கியங்க. இப்போ ஒரு மரத்திலேயே வளர்ந்து வந்த ஒரு ஈயை எடுத்து சந்தனத்தில் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஈ உயிரோடு இருக்குமா? கண்டிப்பாக இறந்து போகும். அப்போ ஒரு தீயவனை கொண்டு போய் நல்ல ஒரு இடத்துல சேர்த்து விட்டால் அவனுக்கு அந்த நல்ல குணங்களை பின்பற்றுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம ஈ இல்லையே, மனிதர்களே, பகுத்தறிவோட கொஞ்சம் நம்ம நல்லவங்களா வாழ்ந்து தான் பார்ப்போமேன்னு அந்த கஷ்டப்பட்டாவது தன்னுடைய குணத்தை மாற்றிக்கணும். இந்த காலத்தில் பார்த்தா மனிதர்கள் சாப்பிட்றது, வேலைக்கு போகிறது, தூங்குறது, பணம் சம்பாதிக்கிறது, இதிலேயே மனதை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் இறைவழியை தேட ஆரம்பித்தாங்கன்னா நிச்சயமாக இதெல்லாம் நமக்கு தேவைக்கு ஏற்படும் பொழுது தானாக சேருங்க. அதுக்காக உழைக்க வேண்டியதில்லை என்பது இல்லைங்க. புரிஞ்சுக்கோ.